வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் உடலுக்கு பிரேத பரிசோதனை தொடக்கம். பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட உடலுக்கு நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை. ஜெயக்குமார் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் ஆய்வு. மரணம் குறித்து விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. உயிரிழக்கு முன் காவல்துறையில் ஜெயக்குமார் அளித்த புகார் மனுவில் ரூபி மனோகரன், கேவி தங்கபாலு உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றதாக தகவல். ஜெயக்குமாரின் மரணம் தனிப்பட்ட இழப்பு என நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் பேட்டி. நிஜமாவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்கே இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்காக பாடுபட்டவர் KPK ஜெயக்குமார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணத்துக்கு காரணமான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மர்மமாக உயிரிழந்த ஜெயக்குமார் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்த அண்ணாமலை வலியுறுத்தல். விரிவாக விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர டிடிவி தினகரன் வேண்டுகோள். உதகை ஏற்காட்டில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. சத்தியமங்கலம் பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழை. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 5 டிகிரி வரை உயரும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளிலேயே 22 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூர் மற்றும் விருதுநகரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலை. தமிழ்நாட்டில் வரும் 7, 8ஆம் தேதிகளில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு உட்பட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடுமையான வெயிலில் இருந்து மக்களை பாதுகாக்க கடலூர் நகரில் தற்காலிக கூரைகள். சிக்னல் உள்ளிட்ட இடங்களில் உள்ள நிழற்கூரைகளால் மக்கள் மகிழ்ச்சி. இ-பாஸ் முறையை ரத்து செய்யாவிடில் விடுதிகளை திறக்க மாட்டோம். கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. எங்களுக்கு சுமூகமான தீர்வு ஏற்படாவிட்டால் நிச்சயமாக காலவரையற்ற நம்ம விடுதிகளும் மூடலும், நம்ம கடைகள் அனைவரும் வர்த்தக சங்கம் எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு நாங்கள் இந்த மே மாதம் எங்களுக்கு ஏற்கனவே பாதிக்க போகுது. இந்தியாவிலேயே புத்தொழில்கள் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம். மத்திய அரசின் தரவுகளை குறிப்பிட்டு மாநில அரசு பெருமிதம். காங்கிரசிலிருந்து விலகிய டெல்லி மாநில தலைவர் பாஜகவில் இணைந்தார். டெல்லி பாஜக அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி முன்னிலையில் சேர்ந்தார் அரவிந்த் சிங் லவ்லி. தமக்கு எதிராக வாக்கு ஜிகாத் செலுத்துமாறு இந்தியா கூட்டணியினர் பரப்புரை. ஜார்க்கண்ட் பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மத சார்பற்ற ஜனதா தள MP பிரஜ்வல் ரேவண்ணா மீதான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடிதம். மத சார்பற்ற ஜனதா தள MP பிரஜ்வல் வீட்டுக்கு சென்ற சிறப்பு புலனாய்வு குழுவினர். பாலியல் புகார் குறித்து விசாரணை. நேர்மையுள்ள நடிகர் விஜய் அரசியலுக்கு வர தகுதியான நபர். கர்நாடக தேர்தல் பரப்புரை களத்தில் நடிகர் சிவராஜ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி.
I think for him, he has got a good ideology. எனக்கு அந்த அவரோட விஷன் பிடிச்சிருக்கு. ஓகே. அவர் ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கேன். I think he's quite capable and honesty இருக்கிற மாதிரி தோணுது. Heartily, அவர் ஃபேஸ் ஒரு honesty இருக்கு, ஒரு பேச்சில் ஒரு honesty இருக்குது. I feel Vijay's ideology is good. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு சட்டப்படிப்புகளில் சேர வரும் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அமீரக நாடுகளில் இருந்து 25 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த ஆப்கானிஸ்தான் தூதரக அதிகாரி 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த மும்பை சுங்கத்துறை அதிகாரிகள். கூலி படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்குமான பிரச்சனை. இளையராஜாவின் நோட்டீஸ் குறித்து ரஜினிகாந்த் பதில். வரவேற்பு டீசர் வெளியான வரவேற்பு எப்படி இருக்கு சார்? சார் அது இளையராஜா வந்து காப்பரேட்ஸ் கொடுத்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க சார்? கொஞ்சம் தள்ளி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடல் கைப்பற்ற இடத்தில் டிஐஜி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவமணி. சிவமணி, மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில தற்பொழுது டிஐஜி ஆய்வு மேற்கொண்டு வரார். யாரெல்லாம் உடன் இருக்காங்க? நிச்சயமாக இருக்கக்கூடிய உறவினர்களிடமும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து தற்போது திருநெல்வேலி மண்டலத்தினுடைய திருநெல்வேலி காவல்துறையினுடைய துணைத் தலைவர் டிஐஜியாக பொறுப்பு டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி தற்போது சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர் ஆய்வு மேற்கொண்டதோடு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். சம்பவ இடத்தில் அவரோடு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதோட அந்த தடய அறிவியல் ஆய்வகத்தினுடைய உதவி இயக்குநர் ஆனந்தி உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஆலோசனை நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சம்பவம் அப்படிங்கிறது சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்திருந்தாலும் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் அவரை கொலை செய்து இங்கே கொண்டு எரித்தார்களா என்பது குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 தனிப்படைகள் அமைத்து அந்த விசாரணையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல அவர் உடல் முழுமையாக எரியாத நிலையில் அவர் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. உடல்ல அதில் கம்பியால் கட்டப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் முழுமையாக உடற்கூறு பரிசோதனை முடிந்த பிறகே அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு யாரால் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து தெரிய வரும். தற்போது இந்த சம்பவம் அப்படிங்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாநகர பகுதியில் காங்கிரஸாரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் குவிந்து வருகிறார்கள். பொதுமக்களும் ஏராளமான இருக்கிறார்கள். தற்போது அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கிறோம். அந்த பகுதியிலையும் ஏராளமான உறவினர்கள் மற்றும் கட்சியினர் வந்திருக்கிறாங்க. காவல்துறையினர் விரிவான அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் உடல் கடந்த பகுதியில் ஆய்வை முடித்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு செல்லக்கூடிய டிஐஜி அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். விரிவான விசாரணை முடிவில் கொலையா தற்கொலையா என்பது தெரிய வரும். ஸ்ரீராம். கண்டிப்பா சிவமணி, தற்போதைய விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி. இந்நிலையில் ஜெயக்குமார் மரணத்திற்கு காரணமானவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அவர் கோலை கிடையாது. எந்த காரியத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவருக்கு துணிவு இருக்கு. அதனால இது ஏதோ திட்டமிட்ட செயலுங்கிற மாதிரி தெரியுது. நாங்கள் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு விரோதி அவர்கிட்ட இருப்பார் அப்படிங்கிற நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ஏதோ காரியத்தில் நடந்திருக்கு. அது அண்ணன் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே அதுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கண்டிப்பாக அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த ரிப்போர்ட் வரக்குள்ள அதுக்கு அந்த கைது நடவடிக்கை எங்களுக்கு நடக்கணும். தனிப்பட்ட முறையில் விரோதிகள் அவருக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அவருடைய கொலைக்கு ஒரு உடனே அவர் உடம்பை அடக்கம் பண்ணுறதுக்கு உள்ள அதுக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா அடக்கத்தில் நடக்காது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார்.
பணம் வாங்கின இந்த செய்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா என்னமோ என் மேல ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்யறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமா நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா இதுல எந்த விதமான என்னுடைய இதுல எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ளால எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணத்துக்கு காரணமான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என தெரிவித்துள்ளார். சட்டத்தின் மீது எந்த அச்சமும் இன்றி சமூக விரோதிகள் குற்றச்செயலை செய்ய துணிந்துவிட்டதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஜெயக்குமார் புகார் அளித்திருப்பதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிலும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூவி மனோகரன், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலுவின் பெயர்கள் புகாரில் இருந்ததாகவும் இது தொடர்பாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாருக்கே இந்நிலைமை என்றால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஜெயக்குமார் தனசிங் மரணம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கடிதம் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என கூறியுள்ளார். காவல்துறை ஆளும் கட்சியினரின் ஏவல் துறையாக செயல்படுவதால் மாநிலத்தில் அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.